ஞான யோகின்னா யாரு? ஞானம். ஞான யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, புது புது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வது தான் ஞான யோகம். புரிஞ்சுக்கங்க. புது புது விஷயங்களே அப்படின்னா, அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாமே கத்துக்கணுமா? அப்படின்னா கிடையாது. எவ்வளவு அதிக விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம். அதாவதுங்க ஞான யோகின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அ எல்லா விஷயத்தையும் கத்து வச்சிருப்பாங்க. உடனே நீங்க கேட்கலாம், எங்களுக்கு எல்லா விஷயம் எனக்கு தேவையில்ல. நான் ஒரு கார் மெக்கானிக்கு. நான் கார பத்தி மட்டும் கத்து வச்சிருக்கிறேன். அது செய்வேன். எனக்கு சமையல் எதுக்கு அப்படின்னு கேட்டா, சமையல் கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா என்னன்னா, யாரும் இல்லாதப்ப சமைக்கலாம். இல்ல சமையல் தெரிஞ்சிருந்ததுன்னா, நல்ல சாப்பாட்டுக்கும், கெட்ட சாப்பாட்டுக்கும் வித்தியாசமாவது கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம ஏன் கத்துக்கிறது இல்லங்கிறத முதல்ல சொல்றேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பல பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தான் தெரியும். அவங்கள போய் கேட்டு பாருங்களேன். ஏங்க இது இவ்வளோ நல்லா பண்றீங்க. அது ஏன் தெரியலன்னா, இல்லைங்க டைம் இல்லைங்க. அது அப்படிம்பாங்க. என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது நம்மலாம் இப்ப என்ன பண்றோம்னா, பிழைப்புக்காக கற்றுக்கொள்கிறோம். ஒருத்தரு கார் மெக்கானிக். எல்லா கார பத்தியும் தெரியுங்க. பிரிச்சு மேய்ஞ்சிருவாருங்க. ஆனா சமையல் கட்ட தெரியாது. புரிஞ்சுக்க எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரு சம்பாரிக்கிறதுக்காக கத்துக்கிறாரு. இத கத்துக்கிட்டா நமக்கு வருமானம் கிடைக்கும். புரிஞ்சுக்கங்க. வருமானத்துக்காக தான் எல்லாரும் கத்துக்கிறாங்களே தவிர, வாழ்க்கைக்காக கத்துக்கிறது இல்லை. அப்போ ஒரு அக்குபஞ்சர் ஒருத்தர் கத்துக்கிறாரு. அவரு கேட்டா வருமா தெரியல. ஏன்னு கேட்டா, அக்குபஞ்சர் போதுங்க. அப்போ அக்குபஞ்சர் எதுக்கு கத்துருக்காருன்னா, கத்துக்கிட்டா 4 பேத்துக்கு சிகிச்சை குடுத்தா காசு கிடைக்கும். அப்ப எல்லாருமே கத்துக்கிறதே சம்பாரிக்கிறதுக்கு அப்படின்னு மாறி போச்சுங்க. கத்துக்கிறது சம்பாரிக்கிறதுக்கல்ல, வாழ்வதற்கு.